இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம், உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி கிரெடிட் கார்டு மற்றும் லோன் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பவர் கிரெடிட் கார்டை வந்து அன்பேக் வந்து பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கார்டு வந்து ரிசீவ் ஆயிருந்து. ஸோ இப்போ ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கார்டு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரண்ட் பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஐடிஎஃப்சி பேங்கோட லோகோ, இதில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரெடிட் கார்டு இருக்கக்கூடிய அந்த பாக்ஸு. ஸோ இப்போது இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்கு இன்சைடில் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தால வந்து ஒரு வெல்கம் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணால் நமக்கு வந்து இந்த வெல்கம் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு இந்த கார்டில் கொடுத்துருக்கிற வெல்கம் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டு செட்டிங் எல்லாமே நம்ம வந்து ஆப்பில் வந்து பண்ணதுக்கப்புறமா அடுத்த 30 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச்பி பெட்ரோல் பங்க் மூலமாக நீங்கள் வந்து 500 ரூபாய் இல்லை 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதில் 500 ரூபாய் வந்து ரீஃபண்டபிள் ஆயிரும். ஸோ அதாவது உங்களோட கிரெடிட் கார்ட்லேயே வந்துட்டு ரீஃபண்ட் ஆயிரும். நீங்கள் 500 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது. 500 ரூபாய் டெபிட்டட் ஆகி அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு இந்த 500 ரூபாய் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேயே கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 500 ரூபாய் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு. இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் கார் புக்கிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டலுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் 500 ரூபாய் வரைக்கும் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆஃபர் கோட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கிலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 150 ரூபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குமா. 500 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து ஆர்டர் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து ஒரு கூப்பன் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 150 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்பி பே அப்படிங்கிற ஆப் மூலமாக நம்ம வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது அதில் 1.5% வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆஃபர் கூப்பன். ஸோ இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெச்பியோடது தான் கொலாபரேஷன் கிரெடிட் கார்டு. ஸோ இப்போ வந்து இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ இன்சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டு யூசேஜ் பற்றின டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாமா. அப்புறம் டேப் டு பே கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனேஜ் யுவர் கார்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து நம்மளோட டிரான்சாக்ஷனை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம், ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட்டை பே பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூபே செலக்ட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹெச்பி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்கோட லோகோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளோட நேம் வந்து பிரிண்டட் ஆகிருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் டீடைல் எல்லாத்தையுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கார்டை வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு. ஸோ இதில் நேம் வந்து பிரிண்டட் பண்ணியிருக்காங்க. கார்டு வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரூபே டைப்பு, ரூபேயில் நமக்கு செலக்ட் கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டுக்கு பின்னாடி ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டு நம்பர், அப்புறம் வந்துட்டு கஸ்டமர் ஐடி, அப்புறம் நம்மளோட கிரெடிட் கார்டோட கிரெடிட் லிமிட். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30,000 ரூபாய் தான் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து ஐடிஎஃப்சி பேங்கில் ஃபஸ்ட்டு மில்லியன் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த கிரெடிட் கார்ட்லையும் நமக்கு வந்து 30,000 தான் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. சேம் லிமிட் தான் இந்த கார்டுக்கும் எனக்கு அப்ரூவ் ஆச்சுது. அதே மாதிரி கேஷ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏடிஎம்ல வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 34% அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் தேதி ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கார்டில் கொடுத்துருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டோட நம்பர்லாம் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ கார்டோட நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டுக்கு பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம்.
ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டோட பேக் சைடு. இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டோட நம்பர், அப்புறம் சிவிவி நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டுக்கு பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷனல் கார்டு அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை, நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரிலையும் இந்த கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அதர் கண்ட்ரியில் யூஸ் பண்ணும்போது நமக்கு மார்க்அப் ஃபீ 3% வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கப் ஃபீ வந்து பிடிப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபீ எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டுக்கு இன்சைடில் நமக்கு கொடுத்துருந்தது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் பவர் ப்ளஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இது தவிர வேறு யூசர் மேனுவல் அப்படிலாம் வந்துட்டு எதுவுமே இதில் வந்து கொடுக்கல. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒருத்தன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 18,500 ரூபாய் வரைக்கும் உங்களால் ஃபியூல் பர்ச்சேஸில் வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதிகமாக ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க, பைக்கு, கார் இது நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஃபியூல் பர்ச்சேஸ் கிரெடிட் கார்டாக இந்த கிரெடிட் கார்டு இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் 500 ரூபீஸ் ரேட்டோ அதிகபட்சமாக 4000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேஷ்பேக், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபியூல் சர்ஜார்ஜஸ் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. அதிகபட்சமான கேஷ்பேக்கும் உங்களுக்கு இதில் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.